வணக்கம். வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட். இது வள்ளுவர் MBA சீரீஸ். இன்றைக்கி நாம் பார்க்குற குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறளோட அர்த்தம், நிலம் எப்படி தன்னை தோண்டும் போதும் அமைதியாக இருக்கிறதோ அப்படி பிறர் நம்மை இகழும் போதும் அதை அமைதியாக கடந்து செல்வது ஒரு தலை சிறந்த பண்பு. ஆனால் எல்லாராலையும் இதை பின்பற்ற முடியுமா? மற்றவங்க பொறாமையிலையும் நம்ம மேலே உள்ள கோபத்திலும் நம்ம பற்றி தவறான விஷயங்களையும் பொய்யையும் பரப்பும்போது அதை பொறுத்து போகணுமா? நம்ம உணர்வுகள் புண்படாதா? அப்படி பொறுத்து கொள்வதனால என்ன பயன்னு யோசிக்கலாம். புத்தர் வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுற இந்த கதை இந்த குறளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். ஒரு முறை புத்தர் ஒரு கிராமத்து வழியாக போகிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு சோம்பேறி இருந்தான். அவன் யாராவது கஷ்டப்பட்டு உழைச்சாலோ இல்லை மக்கள் யாரையாவது புகழ்ந்தாலோ பொறாமப்படுவான். அவங்கள பற்றி தப்பான விஷயங்களை சொல்லி பரப்புவான். புத்தர் பற்றியும் மக்கள் புகழ்கிறத கேட்டுட்டு அவன் ரொம்ப பொறாமப்பட்டான். புத்தர் எதுக்குமே கோபப்பட மாட்டாருன்னு மக்கள் எல்லாம் சொன்னாங்க. தான் புத்தரை கோபப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சவால் விட்டான். அந்த நாளும் வந்துச்சு. புத்தர் அவர் ஊருக்குள்ளே நுழைஞ்சார். புத்தரை பற்றி அவன் கேவலமாக பேச ஆரம்பித்தான். அவரை ஏமாத்துக்காரர்னும் திருடர்னும் சொல்லி திட்டுனான். ஆனால் அவன் பேசின எதையுமே புத்தர் கேட்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. அவர் எப்பவும் போல புன்னகை மாறாத முகத்தோட மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போனார். புத்தர் தன்னை பொருட்படுத்தலைங்கிறது அவனுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துச்சு. அதனால் இன்னும் அதிகமாக புத்தரை பற்றி திட்டி பேசினான். புத்தருக்கு கேட்கணும்னு சத்தமாக கத்துனான். ஆனால் இது எதுவுமே புத்தரை கொஞ்சம் கூட பாதிக்கிற மாதிரி தெரியலை. இது அந்த சோம்பேறிக்கு வெறியை அதிகப்படுத்துச்சு. அவன் புத்தர் முன்னாடி போய் நின்று, உன்னை பற்றி இவ்வளோ கேவலமாக திட்டுறனே, உனக்கு கோபமே வரலையா? நீயும் மனுஷன்தானா இல்லை மரமானு கேட்டு வழிமறிச்சு நின்னான். இப்போவும் புன்னகை மாறாத முகத்தோட புத்தர் கேட்டார், நீ உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பரிசு தர, ஆனால் அவங்க அது வாங்கிக்க மறுத்துட்டாங்க. இப்போ அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும்னு கேட்டார். யோசிச்சு பார்த்துட்டு, அந்த பரிசு என்கிட்டயே தான் இருக்கும்னு அந்த சோம்பேறி சொன்னான். புத்தர், அதே மாதிரி தான் நீ எனக்கு உன் கோபத்தை கொடுத்த, அதை நான் வாங்கிக்கல, அது உங்ககிட்டயே தான் இருக்கும், என்ன பாதிக்காதுன்னு சொன்னார். அந்த சோம்பேறிக்கு தன் தவறும் தன் சிறுமையும் புரிஞ்சுது. புத்தர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நம்மளை சுற்றி பல பேர் இந்த சோம்பேறி மாதிரி தான் இருப்பாங்க. தங்களால் பெரிய செயல்கள் செய்ய முடியலைங்கிற குற்ற உணர்வில் அதை செய்கிறவங்கள பற்றி தப்பு பேசுவாங்க. கடினமான உழைப்பாளிகள் எப்போவுமே அதுபோல் உழைக்க முடியாதவங்கள பயப்படுத்துகிறாங்க. இங்கே கனவுகளோட கடுமையாக உழைக்கிறவங்க ரொம்ப சில பேர் தான். அது நடக்காதுன்னு சொல்லி எதிர்மறையாக பேசுகிறவங்க பலர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களை பாதிக்க விட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தான் தடைப்படும். அதனால் வள்ளுவர் சொல்கிறத கேளுங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை.